ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி வேறு லெவலில் ஒன்று செஞ்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு லைட்டு தான். ஆனால் அந்த லைட்டுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ 2-in-1 இருக்கட்டும்னு இது நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்படி செய்யணும் தெரியும். நீங்கள் இன்னும் நம்ம எஸ்டி கிரியேட்டிவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்கள். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துக்கலாம். இதோட பேர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா இதேமாரி பெரிய சைஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்கேலையும் பென்சிலையும் யூஸ் பண்ணி 10 சென்டிமீட்டருக்கு, அதாவது ஹைட்டும் 10 லென்த்தும் 10 ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பென்சிலை யூஸ் பண்ணி கரெக்டாக 10 சென்டிமீட்டருக்கு ஹைட்டும் லென்த்தும் கரெக்டாக 10 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல நைஃபை யூஸ் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 12 seconds later. 10 சென்டிமீட்டருக்கு இது மாதிரி 3 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இது மாதிரி சின்ன சைஸ் கார்ட்போர்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மெஷர்மெண்ட் இப்போ எல்லாத்தையுமே சொல்கிறேன். இது மாதிரி 4 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது மாதிரி 2 பெரிய சைஸ் கார்ட்போர்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2.5 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர், அதாவது அரை ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சின்ன கார்ட்போர்ட் பீஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 10 சென்டிமீட்டர், இது 2.5 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம இப்போ ஃபெவிக்யூ விட்டு ஒட்ட போகிறோம். இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக ஃபெவிக்யூ எடுத்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. சின்ன ட்ராப் மாதிரி விட்டு, ரொம்ப விட்டு ஒட்டிடாதீங்க, சின்ன ட்ராப் மாதிரி விட்டு ஒட்டிக்கோங்க. The next morning. வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண பாக்ஸ் எடுத்துக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம சுவிட்சு செட் பண்ணுறதுக்காக பென்சில் யூஸ் பண்ணி ஒரு மார்க்கிங் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக சுவிட்ச் அளவுக்கு. இது பக்கத்தில் இன்னொரு மார்க்கிங் எதுக்கு பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவில் ஒரு டிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பென்சிலை வச்சு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதில் வந்து நம்ம சுவிட்சை ஒரு இதில் தான் செட் பண்ண போகிறோம். இந்த மார்க்கிங் எதுன்னு கேட்குறீங்களா? கட் பண்ணி எடுத்தது இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சுவிட்சை எடுத்து நம்ம கட் பண்ண இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 3 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துக்கோங்க. இது கூடவே லென்த்தாக இருக்கிற அந்த கார்ட்போர்ட் பீஸை எடுத்து இது கூட ஃபெவிக்யூ விட்டு ஒட்டிக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம இதில் தாங்க லைட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற 2 கார்ட்போர்ட் பீஸை எடுத்து அது மேலே வச்சு ஃபெவிக்யூ விட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டுக்காக ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நைஃபை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாதிரி அந்த கார்ட்போர்டு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே கார்ட்போர்டு இருக்கிற 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. The next day. இந்த மாதிரி 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது லைட் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்ததாக நம்ம லைட் எடுத்துக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஒயர் பார்த்து கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டுக்காக ஃபிக்ஸ் பண்ண இந்த பீஸை எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம லைட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சால்ட்ரிங் வச்ச 2 லைட்டையுமே எடுத்து கரெக்டாக நம்ம அந்த கட் பண்ண ஹோலுக்கு நேராக ஒயரை எல்லாத்தையுமே விட்டு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்குவாங்க.
லைட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம லைட் தானே ஃபிட் பண்ண போகிறோம், இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும்ல, அந்த ட்விஸ்ட்டு தான் இது கூடவே நம்ம ஒரு பவர் பேங்க் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்துக்கோங்க. இப்போ இதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் எடுத்துவாங்க. இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா L78005CV. இது சாதாரண எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கடையிலே கிடைக்கும். இதில் மொத்தம் 3 பின்னு இருக்கும். இது வந்து ப்ளஸ், ஸோ சென்டராக இருக்கிறது வந்து காமன், ஸோ இந்த பின்னு வந்து மைனஸ். இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சிரும். சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒயர் எடுத்து டிரான்சிஸ்டரோட காமனில் ஃபஸ்ட்டே சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு ஒயர் எடுத்து டிரான்சிஸ்டரோட ப்ளஸில் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டரை சால்ட்ரிங் பண்ண பிறகு யூஎஸ்பி போட்டு எடுத்துக்கோங்க. இதில் 4 பின்னு இருக்கும். சென்டராக இருக்கிற அந்த 2 பின்னு தேவையில்லை. இந்த பின் ப்ளஸ், இது மைனஸ். யூஎஸ்பி போட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம டிரான்சிஸ்டரில் சால்ட்ரிங் வச்சதுக்கு டிரான்சிஸ்டரோட ப்ளஸ்ஸை எடுத்து கரெக்டாக யூஎஸ்பி போர்ட்டில் இருக்கிற ப்ளஸோட சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அதே போல் டிரான்சிஸ்டரோட காமனில் செட் பண்ண அந்த ஒயரை எடுத்து யூஎஸ்பி போர்ட்டோட மைனஸில் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டர்லேயும் யூஎஸ்பி போர்ட்லேயும் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இது கூடவே நம்ம பேட்டரி எடுத்து இப்போ சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பேட்டரி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச 2 ஒயரே எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துலேயுமே கரெக்டாக சால்ட்ரிங் வச்சு ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஒட்டிக்கோங்க. பேட்டரிக்கு கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் ஒயர் பார்த்து சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. எந்த ஒயர் வேணால் சால்ட்ரிங் வைக்கலாம். உங்களுக்கு கலர் ரெட் ஒயர், பிளாக் ஒயர் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் பண்ண பேட்டரி எடுத்துக்குவாங்க. இது வந்து இப்போ நம்ம டிரான்சிஸ்டரில் ஃபிட் பண்ண போகிறோம். பேட்டரியோட மைனஸ் ஒயர் எடுத்து டிரான்சிஸ்டரில் இருக்கிற காமன் ஒயரில் சால்ட்ரிங் வச்சுக்குவாங்க. பேட்டரியோட ப்ளஸ் ஒயர் எடுத்து டிரான்சிஸ்டரோட மைனஸ் பின் சொன்னோம்ல, அதோட சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே சால்ட்ரிங் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணி ஒட்டிக்குவாங்க. அடுத்ததாக நம்ம ஃபிட் பண்ண பாக்ஸ் எடுத்துவாங்க. இதில் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி ஒட்டுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம ஃபிட் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக அந்த யூஎஸ்பி போர்ட் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக வச்சு ஒட்டிக்குவாங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிட் பண்ணி ஒட்டிக்குவாங்க. அது இப்படி தான் இருக்கும். இது மாதிரி ஒட்டிக்குவாங்க. அடுத்ததான் நம்ம சுவிட்சில் சால்ட்ரிங் வைக்க போகிறோம். இது மாதிரி சின்ன ஒயரை எடுத்து சுவிட்சில் கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுக்குவாங்க 2 பின்னிலையுமே. அடுத்ததாக பேட்டரி எடுத்துவாங்க. ஸோ பேட்டரி எடுத்து சுவிட்சில் இருக்கிற ஒரு ஒயரை எடுத்து பேட்டரியோட ப்ளஸில் கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுக்குவாங்க. அதேமாதிரி இதேமாதிரி பிளாக் ஒயர் எடுத்து பேட்டரியோட மைனஸில் உங்களுக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்குவாங்க. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி. இப்போ நம்ம ஃபிட் பண்ண எல்லாத்தையுமே எடுத்துக்கோம். இதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக லைட்டோட எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஒயர் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிட் பண்ண பிறகு க்ளூ எடுத்து அதை எல்லாத்தையுமே ஒட்டிக்கோங்க பேட்டரியை. ஸோ கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ண ஒயர் எல்லாத்தையுமே டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ ஒயர் ஜாயிண்ட் ஆனால் லைட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், அதனால் எல்லாத்தையும் டேப் விட்டு ஒட்டிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க இப்படி தான் இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துவாங்க. நம்ம 3 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்தோம். அதில் இந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துவாங்க. நம்ம ஃபிட் பண்ண இதை எடுத்து இந்த கார்ட்போர்டோட ஃபெவிக்விக் விட்டு ஒட்டிக்குவாங்க. ஃபெவிக்விக் எடுத்து நம்ம செட் பண்ண எல்லாத்தையும் லைட்டாக சின்ன ட்ராப் மாதிரி விட்டு ஒட்டிக்குவாங்க கரெக்டாக.
இது மாதிரி ஒட்டி எடுத்துவாங்க. பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு இதை வச்சு கவர் பண்ண போகிறோம். அடுத்ததாக பட்டர் பேப்பர் எடுத்துவாங்க. பட்டர் பேப்பரை எடுத்து நம்ம ஃபிட் பண்ண இதில் வச்சு க்ளூ விட்டு லைட்டாக எல்லாத்தையும் ஒட்டிக்குவாங்க. கரெக்டாக க்ளூ விட்டு ஒட்டிக்குவாங்க. years later. நம்ம ஃபிட் பண்ண லைட்டில் பட்டர் பேப்பரை ஃபுல்லாக விட்டு ஒட்டியாச்சு. பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் க்ளூ விட்டு பட்டர் பேப்பர்லாம் ஃபிட் பண்ணி அதில் டேப்லாம் வச்சு டிசைனாக ஒட்டிக்குவாங்க. இதில் கலர் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபிட் பண்ணி ஒட்டிக்குவாங்க. அடுத்ததாக நம்ம ஃபிட் பண்ண லைட் இப்போ ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். லைட் எடுத்துக்குவாங்க. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்குறேன். நம்ம லைட்டு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நம்ம லைட்டோடு சேர்த்து பவர் பேங்க்கும் செஞ்சோம் இல்லையா, அதில் யூஎஸ்பி கேபிள் எடுத்து யூஎஸ்பி போர்ட்டில் ஃபிட் பண்ணி இப்போ எடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் எடுத்து நம்ம ஃபிட் பண்ண யூஎஸ்பி போர்ட்டில் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி டச் மொபைல் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் சார்ஜ் பண்ணி காட்டுறேன், எடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நம்மளோட மொபைலில் கரெக்டாக சார்ஜ் ஏறுது. நம்ம ஃபிட் பண்ணது வீண் போல். நம்மளோட மொபைலில் கரெக்டாக சார்ஜிங் சிம்பிள் காட்டுது. பாருங்கள், கரெக்டாக சார்ஜிங் சிம்பிள் காட்டுது. இன்னொரு வாட்டி சார்ஜிங் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ சார்ஜ் சிம்பிள் காட்டல. மறுபடியும் சார்ஜிங் பின்னை சொருகுறேன். ஸோ சார்ஜிங் சிம்பிள் காட்டுது. நம்ம பவர் பேங்க்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம லைட்டோடு சேர்த்து பவர் பேங்க்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைட் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இது நம்ம லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் எமர்ஜென்சிக்காக ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டி கிரியேட்டிவ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மீண்டும் ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். பை பாய்.